பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 4:12 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆமென். கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த நாளிலும் கூட கற்பிலே நாம் மாதிரியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கற்பு அப்படின்னா ஆங்கிலத்துல பியூரிட்டி, ஹோலினஸ் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. அது மட்டும் கிடையாது, உங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே நான் அழைத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்ட நாம் மற்றவர்களுக்கு முன்பாக நாம் எவ்வளவு பரிசுத்த வாழ்க்கையை நாம் காண்பிக்க வேணும். அப்போ தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் கேட்டீங்கன்னா, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இத்தகைய பரிசுத்தத்துல நாம் மற்றவர்களுக்கு முன்பாக மாதிரியா இருக்கணும். பாருங்க, ஆண்டவர் நம்ம இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து இருக்கிறார். அதாவது நம்மை இந்த உலக மக்களுடைய எல்லா அந்த அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்து அவர்களுக்கு முன்பாக தான் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரித்தெடுத்தார் அப்படின்னா நாம் இன்னும் அந்த மக்களுக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனாலும் கூட அவர்களுக்கு முன்பாக நாம் நம் பரிசுத்த வாழ்க்கையில நாம் மாதிரியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார். அப்ப நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல. பாருங்க, நம்மிடத்துல இருந்த அந்த நற்குணங்கள், நற்கிரியைகள் மனுஷர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பாருங்க, இருக்கிற மனிதர்கள் எப்படி வாழணும்னு தெரியாம இருக்கிறாங்க. ஆனா தேவன் நமக்கு சட்ட திட்டங்கள் மூலமாய் நமக்கு பரிசுத்தத்தை நமக்கு காண்பித்து இருக்கிறார், நமக்கு விளக்கி காட்டி இருக்கிறார். அப்ப அந்த ஜனங்களுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கணும் கேட்டீங்கன்னா, ஒரு கற்புள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதுதான் இந்த தீமோத்தேயுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். பாருங்க, அவர் சொல்லும் பொழுது அவர் அநேக காரியங்கள் உபதேசங்களா போதிக்கிறாரு. ஒரு பாலிய ஸ்திரீ இடத்துல நாம் எப்படி பழகணும், ஒரு பாலிய புருஷரிடத்துல நாம் எப்படி பழகணும், ஒரு முதிர் வயதுள்ள ஸ்திரீ இடத்துல நாம் எப்படி பழகணும், ஒரு முதிர் வயதுள்ள ஆண்கள் இடத்துல நாம் எப்படி நடந்து கொள்ளணும் என்கிற அநேக காரியங்கள் இந்த தீமோத்தேயுக்கு பவுல் விளக்கி காட்டுகிறத நாம் பார்க்க முடியும். அப்போ இதெல்லாம் ஏன் விளக்கி காட்டுறாரு கேட்டீங்கன்னா, நாம் கற்புள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்காக நம்மை கற்புள்ள கன்னிகையாய் தேவனுக்கு அவர் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.